வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி வேறு நெருங்கி வந்தாச்சு. எல்லோரும் வீட்டில் ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இந்த ஜாங்கிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாங்கிரி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து உளுந்து வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. உளுந்து நல்லா ஊறிட்டு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா வடைக்கு அரைக்கிற மாதிரி தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து கொஞ்சம் கூடுதல் இருந்தனால மிக்சர் ஜாரில் 2 தடவையாக போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவோட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறனால ஜாங்கிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாவோட ஒரு முடி அளவுக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்குறேன். ஜாங்கிரினால கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வந்து ரெட் கலர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். மாவு ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு கட்டி விழாத மாதிரிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஆனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நான் இப்போ இதோட கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். கேசரி கலர் பவுடர் இருந்ததுன்னா அதோட கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஜாங்கிரி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். எந்த கப்பில் வந்து சுகரை நம்ம எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி பாகு வந்து ரெடியாக இருக்குது. அதாவது ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாசனைக்காக 4 ஏலக்காய் வந்து இதோட தட்டி சேர்க்குறேன். நீங்கள் வேணும்னா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஜாங்கிரி புளிததுக்கு ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். நீங்கள் பால் பேக்கெட் கவர் கூட க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக்கில் இப்போ வந்து மாவு வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மாவு வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம மாவு பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மாவு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் பேக்கில் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜாங்கிரி பிழிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜாங்கிரியை பிழிஞ்சு பார்த்துக்கலாம். ஷேப் வந்து அப்படி கரெக்டாக ஜாங்கிரி ஷேப் இருக்கணும்லாம் நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நம்ம பண்ணுறது தான் ஜாங்கிரி. இதே போலவே எல்லா ஜாங்கிரியும் பிழிஞ்சு எடுத்துடலாம். முதல்ல 2 ரவுண்டு போட்டுட்டு அதில் சின்ன சின்னதாக இதே மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா ஜாங்கிரி ரெடி.
ஜாங்கிரியை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடான பாகில் போட்டு எடுத்துடலாம். பாகில் வந்து ஜாங்கிரி போடும்போது ரொம்ப நேரம் போடாதீங்க, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பாகில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான், சுவையான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.